வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியிருக்கும் கிராமங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள ஓசூர் கிராமத்தில் ஏரி நிரம்பி கால்வாய் வழியாக உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் வழூர், முடூர், நல்லூர், கொண்டையாக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 900 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. சில நெற்கதிர்கள் அழுகியிருப்பதுடன் நாற்றாக முளைத்து வருவதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார்கள். ஏக்கரை நிலம் இருக்குது. நாங்கள் குண்டு நெல் பயிர் வச்சுக்கிறோம். அது விளைஞ்சி வெள்ளாமை அறுவடை செய்ய டைமில் மழை பெஞ்சு 3 நாளாக இதுவாக வேஸ்ட்டாக போச்சு, அழுகி போச்சு. இப்போ நாங்கள் அதை போட்ட மகசூல் கூட எடுக்க முடியாது. எங்களுது போனது இல்லாத எங்கள் ஊரில் சேர்ந்தவங்க 40 ஏக்கராவும் இதாக தண்ணியில் போயிடுச்சு. நான் மட்டும் ஒரு 12 ஏக்கரா நெல் பயிர் வச்சு அறுவடைக்கு தயாராக இருந்தது. ஒரு 11 நாளாக நைட்டில் வெடிகாலமாக மழை பெஞ்சு முட்டிங்கால் தண்ணி மேலே தேங்கி மொத்தமே அழுவி நாற்று முளைஞ்சிச்சு. பின்னாடி பிடிங்க அது வச்சுன்னு இருந்தோம். அதே போல் பக்கத்துலேயும் ஒரு 75 ஏக்கராக்கு மேலே அறுவடைக்கு தயாராக இருந்து மொத்தமே இதே போல் இதுவாகிடுச்சு. அது அரசாங்கத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அரசாங்கம் தான் எங்களை கை தூக்கி விடணும். மழைநீர் வெளியேற கால்வாய் இல்லாததால் வயலில் மழைநீர் தேங்குவதாக கூறும் விவசாயிகள் இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.